அக்கா சூப்பர். போலாமா? வா இரு. போ போ போ. சாமி சாமி சாமி, நான் தேவியை அழைச்சிட்டு வந்துட்டேன். எப்படியாவது பாப்பாவுக்கு வைத்தியம் பார்த்து பழசெல்லாம் ஞாபகம் வர மாதிரி ஏதாவது பண்ணுங்க சாமி. நீ கவலைப்படாத துர்கா, நிச்சயமா அந்த அம்மனோட அருளால மூலிகை வைத்தியத்தை சிறப்பா செஞ்சு முடிச்சு இந்த குழந்தைக்கு பழைய நினைவுகளை வர வைக்கிறேம்மா. சரி. ஓம் சக்தி. அம்மா தாயே, என் குழந்தைக்கு மறந்து போன பழைய ஞாபகம் எல்லாம் திரும்ப வரணும். என்னை எப்பவும் போல துர்கானும் சூர்யாவ அப்பானும் உலகறிய சொல்லணும். என் குழந்தை எனக்கு திரும்ப கிடைக்கணும் தாயே. மேடம், வணக்கம் மேடம். வணக்கம். யார் நீங்க? நான் உங்களுடைய வெல்விஷர் மேடம். வெல்விஷரா? நீங்க யாருன்னே தெரியல. உங்களை இதுக்கு முன்னாடி பார்த்ததும் இல்ல. ஆனா வெல்விஷர்னு சொல்றீங்க. என்ன வீட்ல தனியா இருக்கிறவங்க கிட்ட நைஸா பேசி திருடிட்டு போற கும்பல சேர்ந்தவங்களா நீங்க? ஆஹா, நான் எதுக்காக வந்திருக்கேங்கிறத கரெக்டா சொல்றாளே. ஐயோ மேடம், நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க நினைக்கிற மாதிரியான ஆளு நான் இல்ல. உங்களுக்கு உண்மையிலேயே நல்லது செய்யறதுக்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். ஆமா, உங்க குழந்தை எங்க? ஏன் எது கேக்குறீங்க? முதல்ல என்ன நம்புங்க சகோதரி. நான் உங்களுக்கு நல்லது பண்றதுக்காக தானே வந்திருக்கிறேன். என் பொண்ணு அவ ரூம்ல தூங்கிட்டு இருக்கா. நிச்சயமா உங்க பொண்ணு ரூம்ல இல்லவே இல்ல சகோதரி. என் பொண்ணு ரூம்ல இல்லையா? என்ன சொல்றீங்க நீங்க? ஆமா சகோதரி, அந்த துர்கா உங்களுடைய குழந்தையின் மனசை மாத்துறதுக்காக, உங்க குழந்தைக்கு மந்திரம் பண்றதுக்காக அந்த சித்தரோட குடிலுக்கு கூட்டிட்டு போயிருக்கிறா. நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைல்ல? வாங்க ரூமுக்கு போய் உங்க குழந்தை இருக்குதான்னு பாப்போம். வாங்க. சரி வாங்க. ஐயோ, எப்படியாவது பொம்மை எடுக்கணும், இல்லனா சேட்டு உயிரோட விட மாட்டான். ஏன் முறைக்கிறீங்க? அவசரப்படாதீங்க சகோதரி. போய் குழந்தையை எழுப்புங்க பாப்போம். போங்க. இனியா, இனியா ஏந்திரிமா. இனியா. மேடம், போர்வையை எடுத்து பாருங்க மேடம், பாருங்க. பாத்தீங்களா பாத்தீங்களா? இப்பவாவது நீங்க என்ன நம்புறீங்களா? ஐயோ, அந்த குழந்தைய துர்கா எந்த கோவில வச்சு மந்திரம் பண்ணிட்டு இருக்கா? கோவில் எல்லாம் இல்ல மேடம், சித்தரோட குடில்ல. அது கோவிலுக்கு பின்னாடி இருக்குது. சரி, என் கூட வரீங்களா? எனக்கு முக்கியமான வேலை இருக்குது மேடம். நான் தகவல் சொல்றதுக்காக வந்தேன். சொல்லிட்டேன். இனிமே நீங்க பாத்துங்க, அது உங்க பாடு. சொல்லுங்க. என்னங்க, நம்ம குழந்தையை காணோம். குழந்தையை காணுமா? குழந்தை மனசை மாத்துறதுக்காக அந்த துர்கா குழந்தையை கடத்திட்டு போய் சித்தர் குடில வச்சு மந்திரம் பண்ணிக்கிட்டு இருக்கா. கங்கா, என்ன சொல்ற நீ? நீங்க உடனே கிளம்பி அம்மன் கோவிலுக்கு பின்னாடி இருக்கிற சித்தர் குடிலுக்கு வாங்க. நான் உடனே கிளம்புறேன். சரி சரி, நான் உடனே வந்துடுறேன். சீக்கிரம் வாங்க. ஐயோ, இவ்வளவு நல்லவளா இருக்கா. அப்பாடா, நம்ம ரூட் கிளியர். பொம்மை இங்கதான் இருக்கணும், தேடுவோம். இது நம்ம பொம்மை இல்ல. அதை எங்க வச்சிருக்கோம்?
நல்ல கோட்டு சூட்டா வச்சிருக்கானே, ஆனா பொம்மைய காணுமே. ஐயோ, பொம்மை எங்க வச்சிருக்குன்னு தெரியலையே. அண்ணா கொஞ்சம் சீக்கிரமா போங்கண்ணா. ஓகே மேடம். ஐயோ, எங்க ஒளிச்சு வச்சிருக்குன்னு தெரியலையே இந்த சுட்டக்கா. நமக்கு எது தேவையோ அது கிடைக்க மாட்டேங்குது. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? இங்கேயும் இல்லையே. இதுக்கு மேல எங்க தேடுறதுன்னு தெரியலையே. ஐயோ, எல்லா பொம்மையும் இருக்குது, நம்ம குரங்கு பொம்மையை மட்டும் காணுமே. எங்க வச்சுட்டு போயிருக்குது இந்த சுட்டக்கா தெரியலையே. ஐயோ, இன்னைக்கு மட்டும்தான் சான்ஸ். நான் என்ன பண்ணுவேன்? சிகிச்சையோட இறுதி கட்டத்துக்கு வந்தாச்சு துர்கா. கடைசியா இந்த ஒன்ன முடிச்சிட்டா போதும். 5 நிமிஷத்துல உன் குழந்தைக்கு பழைய நினைவுகள்லாம் திரும்ப வந்துருமா? சரிங்க சாமி. ஓம் சர்வேஸ்வராய நமக, ஓம் வைத்தீஸ்வராய நமக. இந்த பீரோல தேடுவோம். ஐயோ, இங்கே இல்லையே. ஐயோ, காணுமே. இன்னைக்கு என்ன தொங்க விட போகுது. நாய் பொம்மை, நாய் பொம்மை எல்லாம் இருக்குது, குரங்கு பொம்மையை காணுமே. என்னது செடி கொடி எல்லாம் வருது. ஐயோ, எங்கே தேடுவேன் நான் குரங்கு பொம்மையை, எங்கே தேடுவேன்? வெறுங்கையோட போனா கொன்னுடுமே. என்ன சொல்ல போகுதுன்னு தெரியலையே. என்னாச்சு சங்கர் பாண்டி, வீட்டுக்குள்ள போயிட்டியா? சிஸ்டர், நான் தந்திரமா பேசி அந்த கங்காவை சித்தர் குடிலுக்கு அனுப்பி வச்சிட்டேன் சிஸ்டர். நீ சீக்கிரம் வீட்டுக்குள்ள போய் வைரம் இருக்கிற அந்த குரங்கு பொம்மைய தூக்கு. சிஸ்டர், வீடு பூரா செல்லடா போட்டு சலிச்சு பார்த்துட்டேன் சிஸ்டர். அந்த குரங்கு பொம்மைய காணும் சிஸ்டர். அத சொல்லலான்னு தான் உங்களுக்கு போன் பண்ணேன் சிஸ்டர். அடச்சி முட்டாள், நல்லா தேடி பாரு. வீட்ல இருக்கிற பொம்மை எங்க போகும்? ஐயோ சிஸ்டர், நல்லா தேடி பார்த்துட்டேன் சிஸ்டர். சிஸ்டர், மத்த எல்லா விளையாட்டு பொம்மைகளும் இருக்குது, ஆனா அந்த குரங்கு பொம்மையை மட்டும் காணும் சிஸ்டர். ஏய், அந்த பொம்மைக்குள்ள வைரம் இருக்கிறது உனக்கு, எனக்கு, அந்த தேன் எடுக்கிறவன் அவனோட பொண்டாட்டி. இந்த 4 பேரை தவிர வேற யாருக்குமே தெரியாது. மத்தவங்கள பொறுத்த வரைக்கும் அது சாதாரண குரங்கு பொம்மை. நல்லா தேடி பாரு முட்டாள். அந்த பொம்மைக்குள்ள வைரம் மட்டும் இல்ல, நம்ம 2 பேரோட உயிரும் அதுக்குள்ளதான் இருக்கு. தேடு. ச்சை, ஒரு வேலைக்கும் லாய்க்கு இல்ல. ஐயோ, எங்கே தேடுவேன் அந்த வைரத்தை? நான் போய் எங்கே தேடுவேன்? ஐயோ, எங்கே தேடுவேன்? என்னங்க? கங்கா, எங்க கங்கா? சீக்கிரம் வாங்க. இந்த இடத்துல தான் நம்ம குழந்தைய வச்சு மந்திரம் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க, போ. சீக்கிரம் வாங்க. நிறுத்துங்க. ரொம்ப நல்லவ மாதிரி நடிச்சு எங்களையும் ஏமாத்திட்டா. இல்ல, அம்மா அம்மா கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. சிகிச்சை முடியறதுக்கு இன்னும் 5 நிமிஷம் தாம்மா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க, முதல்ல இதை நிறுத்துங்க. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. 5 நிமிஷம் வைத்தியம் முடிஞ்சிரும். முடியாது. ஏதோ மந்திரம் செஞ்சு என் குழந்தை மனச மாத்த பாக்குற.
என் குழந்தைய என்கிட்ட இருந்து பிரிக்க சதி பண்ற. இது பாருங்க, இது மந்திரமும் இல்ல சதியும் இல்ல. தலையில அடிபட்டு பழசெல்லாம் மறந்து போனதுனால மூலிகை சிகிச்சை தந்து பழைய நினைவுகளை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஹலோ, இது உங்க குழந்தையே இல்லைன்னு சொல்றோம். அப்புறம் எப்படி நீங்க சிகிச்சை பண்ணுவீங்க? கொஞ்சம் பொறுமையா இருங்க. சிகிச்சை முடிஞ்சதும் யாரோட குழந்தைன்னு தெரிஞ்சிடும். எங்க குழந்தைன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். நீதான் எங்க குழந்தைய உன்னோட குழந்தைய மாத்த இந்த மாதிரி எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்க. அதுக்காக தான் நர்ஸ் விஷயம் போட்டு என் வீட்டுக்கு வந்தியா? நான் பொய் சொல்லி வீட்டுக்குள்ள வந்தது என்னோட தப்புதான். ஆனா இது என்னோட குழந்தை, அது மட்டும் பொய் இல்ல. அது எனக்கு நல்லாவே தெரியும். தயவு செஞ்சு சிகிச்சை முடியற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. அப்புறமா உங்களுக்கே தெரியும். ஏங்க நிறுத்துங்க முதல்ல. ஏய் தள்ளு. ஐயோ, குழந்தைய கொடுங்க முதல்ல. குழந்தைய எங்க, கூட்டி வந்து ஒரு 5 நிமிஷம் ரெண்டு போடுங்க பேரையும் ப்ளீஸ். ப்ளீஸ் சொன்னா கேளுங்க. வா. கங்கா, எங்க நில்லுங்க ப்ளீஸ். சொன்னா கேளுங்க. கங்கா குழந்தைய பிடி. கொடுங்க. கவலைப்படாத துர்கா, சிகிச்சை நல்லபடியா முடிஞ்சதுன்னு நான் நம்புறேன். இன்னும் 2 நாள்ல உன் குழந்தைக்கு பழைய நினைவுகள்லாம் திரும்ப வந்துருமா. நீதான் அம்மான்னு தேடி வருவாமா. கங்கா துர்கா, என்னாச்சு துர்கா? ஏன் டல்லா இருக்க? உடம்பு எதுவும் சரியில்லையா? உடம்புக்கெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நல்லாதான் இருக்கு. மனசுதான் சரியில்லை. புரியுது. என்ன இப்படி பாக்குறது உனக்கு கஷ்டமா தான் இருக்கும். நீயும் உன்னால முடிஞ்ச எல்லா முயற்சியும் பண்ணி பார்த்துட்ட. ஆனா எதுவுமே முடியாம போச்சு. நீங்க சொல்றது என்னமோ உண்மைதாங்க. உங்களை காப்பாத்தணும்னு நான் எடுத்த எல்லா முயற்சிகளும் தோத்து போச்சு. ஆனா அதை விட எனக்கு தேவி மாவை நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன சொல்ற துர்கா? தேவிமாக்கு என்னாச்சு சொல்லு. மூலிகை வைத்தியம் செஞ்சா தேவி மாவுக்கு பழைய ஞாபகம்லாம் வந்துரும்னு சித்தர் சாமி சொன்னாரு. அதனால நானும் தேவி மாவை கூட்டிட்டு போனேன். முதல்ல எல்லாமே நல்லபடியா போச்சு. என்ன துர்கா சொல்ற? தேவிமாக்கு சிகிச்சை முழுசா முடியலையா? ஆமாங்க, தேவிமாவோட சிகிச்சை முழுசா முடியாம போச்சு. ஒரு 5 நிமிஷம் அவங்க லேட்டா வந்திருந்தா சிகிச்சை நல்லபடியா முடிஞ்சு தேவிமாவுக்கு பழைய நினைவெல்லாம் திரும்ப வந்து நம்ம கிட்ட வந்து சேர்ந்திருப்பாங்க. துர்கா, துர்கா நீ வருத்தப்படாத. சித்தர் தான் சிகிச்சை நல்லபடியா முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிருக்காருல்ல. தேவிமாக்கு பழசெல்லாம் கண்டிப்பா ஞாபகம் வந்துரும். நம்ம கிட்ட திரும்ப வந்துருவாங்க. அதுலயும் ஒரு சிக்கல் இருக்கு சூர்யா. சிக்கல் இருக்கா? என்ன சொல்ற துர்கா? கங்காவும் வசந்தும் நம்ம தேவி மாவை கூட்டிட்டு அமெரிக்காக்கு போறாங்க. துர்கா
என்ன சொல்ற? எப்ப கிளம்ப போறாங்க? நாளைக்கு காலையில தேவி மாவை கூட்டிட்டு அமெரிக்காக்கு கிளம்பிடுவாங்க. அதுக்குள்ள தேவி மாக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சுன்னா தேவிமா நம்ம கிட்ட திரும்ப வந்துருவாங்க. இல்லன்னா நம்ம தேவி மாவை நம்ம நிரந்தரமா பிரிய வேண்டியதா இருக்கும். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சரி துர்கா, துர்கா அழாத துர்கா. இந்த மாதிரி நேரத்துல நான் உன் கூட இருக்கணும் துர்கா. தெய்வமாவை மீட்டு வீட்டுக்கு கொண்டு வரதுக்கு நான் உன் கூட உதவியா இருந்திருக்கணும். ஆனா இதெல்லாம் எதுவுமே செய்ய முடியாத நிலைமையில இருக்கேன் நானு. நான் பெத்த மகளை காப்பாத்த முடியாம இங்க நான் தவிச்சிட்டு இருக்கேன் துர்கா. எனக்கு இப்ப என்ன சொல்றதுன்னே தெரியல. சூர்யா, நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன். ப்ளீஸ் துர்கா, நீ தைரியமா இரு. நம்ம யாருக்கும் எந்த கெடுதலுமே பண்ணல. கடவுள் நிச்சயமா நம்மளை கைவிட மாட்டாரு. என்ன பெத்த தேவி அம்மாவும் மாரியும் மாரியோட சமயபுர மாரியம்மாவும் கண்டிப்பா நமக்கு துணையா இருப்பாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நீயும் அந்த நம்பிக்கையோட கோயில் போய் அம்மன்ட்ட வேண்டிக்கோ. இனிமே நம்ம கடவுளை தான் நம்பணும். சரிங்க. இனிமே நான் கடவுளை மட்டும் தான் நம்பணும். அந்த அம்மன் தான் நம்ம தேவியை நம்ம கிட்ட அனுப்பணும். நீ பயப்படாத. டைம் ஓவர். சூர்யா, நான் கோயிலுக்கு போயிட்டு அப்புறமா வீட்டுக்கு போறேன். சரி துர்கா, ஆனா நீ நம்பிக்கையோட இரு. அம்மா தாயே, என் மகளுக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வரணும். என் குழந்தை எங்க கூட வந்து சேரணும். அத நீ மனசு வச்சாதான் நடக்கும். உலகத்துக்கே தாயானவ நீ. இந்த தாயோட வேதனை உனக்கு புரியலையா? நாளைக்கு என் குழந்தைய கூட்டிட்டு இந்த நாட்டை விட்டே போயிடுவாங்க. அதுக்குள்ள என் பொண்ணுக்கு பழைய நினைவுகளை திருப்பி கொடு. என் குழந்தைய என் கூட சேர்த்து வை. ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரயம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. விளையாடாத. நான் எங்க இருக்கேன்? இது நம்ம வீடு மாதிரியே இல்லையே. நான் எப்படி இங்க வந்தேன்? துர்காமாவும் சூர்யாவும் எங்க? இனியா, நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டியா? என் பேரு இனியா இல்ல, தேவி. அம்மா நீங்க யாரு?